குலசேகரம் பகுதி. இங்கே ஒரு சாட்டையடி சாமி வருகிறார், அவரை பார்ப்போம். சாமி வணக்கம். சாமி எப்படி புதுசாக ஒரு சாட்டை எடுத்து அடித்த மாதிரி இருக்கு, இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு வலிக்காதா? வலிக்காது, எங்கள் தொழில். தொழிலா? இது எவ்வளோ காலமாக அந்த தொழில் பண்ணுறீங்க? 30 வருஷம் 40 வருஷம். பாட்டி தாத்தாலும் ஓ 30-40 வருஷமாக தொழில் பண்ணுறீங்களா? அப்போ வேற தொழில் பண்ண மாட்டியா? ஒவ்வொரு வேலைக்கு, கல்யாண வேலைக்கு, சமையல் வேலைக்கு இருந்தால் போவோம். ஓ அப்போ சமையல் வேலையெல்லாம் தெரியும்? சமையல் சமைச்சு கொடுக்கதா? இல்லை, காய் வெட்டுறது. ஓ காய் வெட்டுறது, சப்ளை பண்ணுறது. ஓ அப்படி. அந்த வேலை உள்ள நேரம் போவிய, வேலை இல்லாத நேரத்தில் எந்த மாதிரி வருவிய? எந்தெந்த ஊருக்கு அதிகமாக போவிய? மதுரை, சொந்த ஊர் மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், தென்காசி, அங்கிட்டெல்லாம் நிறைய போவீங்க. சரி, எந்த தொழில் பிடிச்சிருக்கு? இந்த தொழில் எந்த ஒவ்வொரு இடங்களும் போய் இல்லையா? போகிறதுல எந்த ஏரியா நல்ல காசு கிடைக்கும்? நம்ம இடத்துல எவ்வளோ போனால் 300 ரூபா 400 ரூபாய் அவ்வளோதான் கிடைக்கும். அதிகமாக எந்த ஊர்லேயும் அதிகமாக கிடைக்காது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு 400 ரூபா 500 ரூபா கிடைக்கும். 400 500 கிடைக்கும். அப்போது வேலை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வராது. சில ஆட்கள் இதை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது வேலை செய்யணும் அப்படி திட்டுவாங்களா? திட்டுவாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க. நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படியா? திட்டுறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எங்கள் தொழில் இதே, வேலை இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு வேலை செய்வோம் அப்படி சொல்லி நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை கொடுத்துருக்கு? நிறைய இந்த கடையில், அந்த ஹோட்டல் கடை, டீ கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய கடை கொடுத்துருக்காங்க வேலை. அப்படியா? அப்போ இந்த ஊரில் ஏதோ ஒரு கடையில் கூப்பிட்டா சம்பளம் எவ்வளோ கேட்பியா? ஒரு 400 ரூபா 500 ரூபா கேட்போம். 400 500 கேட்பியா? ஓ அப்போது ஹோட்டலில் வருமானம் வந்தால் தானே அதிகமாக கொடுக்க முடியும். உங்கள் சமையல், உங்கள் சேவை எல்லாம் நல்லா இருந்தால் தானே கொடுக்க முடியும். உங்கள் கூட உள்ள ஆட்கள் சாப்பாடுக்கே 200 ரூபா 300 ரூபா போயிடும். சாப்பாடு இப்போ ஹோட்டலில் வேலைக்கு போனால் அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அப்படி தானே பெரியவர? சரி, நீங்கள் இந்த தொழிலில் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் இந்த தொழிலில் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? தொழிலா? ஆமாம், இந்த தொழில் நீங்கள் தொடங்கி தொடங்கி ஒரு 7 மாதம். 7 மாதம் ஆச்சா? சின்ன பையன் இருந்து வருவேன் எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மா அப்பா இல்லை இப்போ. ஓ இல்லையா? ஒத்தாள் தான் வருது. அப்படியா? தங்கச்சி கூட வருது. தங்கச்சி வருதா? எங்கே? அங்கே வருதா? தங்கச்சியை காணல. தங்கச்சி என்ன இது மாதிரி பண்ணுமா ஏதாவது? இல்லை, புக்கு வைக்கும். புக்கு விற்கிது. ஓ சரி சரி. ஏன்னா தொழில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் மாற்றம் வரணும். நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்தில் பண்ணியிருக்கு, நீங்களும் அதை மறக்காமல் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா வேறையும் தொழில் படிக்கணும். அந்த பக்கம் வரக்கூடிய அவங்களா தங்கச்சி? அவங்களா? சரி சரி. அப்போது அவங்க எது வரை படித்தாங்க? 3வது வரைக்கும் படிச்சிருக்கு. 3வது தான் படித்தா? தங்கச்சியை கூப்பிடுங்க. வண்டி வருது, பார்த்து வரணும். 3வது வகுப்பு அடுத்து போகல? பாட்டு தான் பாடுவாங்களா? தெரியாது. என்ன இருக்கு வியாபாரம்? என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? புக்கா? எப்படி வியாபாரம் நல்லா போகுதா? வியாபாரம் போகல. ஒரு புக்கு எவ்வளவு? ஒரு புக்கு 30 ரூபா. ஒரு புக்கு விட்டா ஒரு 10 ரூபா கிடைக்குமா உங்களுக்கு? 10 ரூபா கிடைக்கும் இல்லையா? 20 ரூபா விற்கிறது 30 ரூபா. சரி. அப்போது யாருமே வாங்காததுனால நான் இன்னைக்கு ஒரு புக்கு வாங்கியேன். அப்போ நீங்கள் எனக்கு என்னென்னா ஒரு கதை சொல்லணும். என்ன கதை சொல்லுவீங்க? ஏதாவது கதை தெரியுமா? பாட்டு தெரியுமா? எத்தனை வரை படிச்சிய? படிக்கலையா? சரி, 3வது வரை படிச்சு. இது உங்கள் அண்ணனா? சரி. இப்போ எங்கே தங்கி இருக்குதிய? நாகர்கோயில் கோட்டார். கோட்டாரில் வீடு வாடகை எடுத்து தங்கி இருக்கா? ஐயோ, பிளாட்ஃபாரம். பிளாட்ஃபாரத்தில் படுக்கும்போது போலீஸ்காரங்க வந்து திட்டுவாங்க இல்லையா? நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் 4 நாள் கேட்டு மற்ற ஊருக்கு போயிடுவோம் சொன்னாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ நீங்கள் படுத்திருக்க இடத்துல யாராவது வேற ஆட்கள் தொந்தரவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வந்தாலும் அப்படி போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஓ நீங்களே பிடிச்சி கொடுத்துருவீங்க. தைரியமான ஆள் தான் இல்லையா? ஓய் மச்சி, ஹாய். எங்கே? சரி, போய்ட்டு வரணும், பார்ப்போம். சரி, பார்த்தீங்களா? எனக்கு சொந்தம் எவ்வளோ ஆட்கள் எனக்கு சொந்தம் இருக்குது தெரியுமா? பெரியவர் எந்தவர்? இங்கே களியலா? சரி, இவங்களை பற்றி செய்தி பெரியவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சரி, பெரியவர்கிட்ட வேறு செய்தி ஏதாவது ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் நல்ல ஒரு கதையோ பாட்டோ ஏதாவது சொல்லுங்கள். சினிமா பார்ப்பீங்களா? லேசாக பார்ப்பீங்க, நல்லா ஞாபகம் வச்சு பார்க்கறது இல்லை. சரி, நீங்கள் எந்த நடிகரை நல்லா பிடிக்கும்? தெரியலையா? ஒரு பாட்டுமே தெரியாதா? ஒரு 2 வரி பாட தெரியாதா? சரி. அப்போ இது இப்படி அடிக்கிற நேரத்தில் வலிக்கும் இல்லையா உங்களுக்கு? தணப்பு தான் இருக்குது, அடிபட்டது லேசாக தணத்துருக்கு. தனக்கு இல்லையா? ஓ பனி இல்லை படம் மேலே படாத அடிக்கணும்.
அப்படியே இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆ பனியன் ஒழுங்காக தான் ஆ போட்டிருக்கேன். ஓ பனியம் போட்டிருக்கோம் இல்லையா? தெரியல அதனால. ஓ சரி சரி சரி. அப்போ ஊரில் சொந்த வீடு இருக்கா? வீடு இருக்கு. வீடு இருக்குது கேஸ் மாதிரி. மதுரையில் இல்லையா? சரி சரி. எனக்கு அதில் ஒன்று வேணும். ஒன்று எவ்வளோ ரூபா? 30 ரூபா. நீங்கள் உங்கள்கிட்ட பேசினதுனால ஒன்று நானும் வாங்கி. இது என்னென்ன இருக்கும்? ஒரே மாடலா பல மாடல் இருக்கா? நிறைய மாடல் இருக்கா? என்ன இது என்ன பூக்களா? பழங்கள், காய்கறி, அதனுடைய நன்மைகள். பழங்களுடைய நன்மைகள் அந்த மாதிரி இருக்கா? பழம், காய்கறி எந்த இருக்கு இல்லையா? காய்கறி இங்கே இருக்கு. இங்கே பாப்பா. ஆ இது எடுங்க இது எடுங்க. இதில் இதனுடைய நன்மைகள் இருக்குமா? அதான் படம் மட்டும்தான் இருக்குமா? ஓ வரையக்கூடியது இல்லையா? இது எப்படி வரையணும் அப்படின்னு? சரி சரி சரி. இப்போ ஒன்று எனக்கு இருக்கட்டண்ணே. சரி. இப்போ வேறு ஏதாவது செய்தி இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அரசுல இருந்து சலுகையெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு? அந்த அரிசி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். இப்போ அம்மா அப்பா கிடையாது உங்களுக்கு? நீங்கள் 2 பேர் தான்? அண்ணா பார்த்துக்குவார். அண்ணன் பார்த்துருவாரு. ஓ ரேஸ். கல்யாண வேலைக்கு போவார். ஓ கல்யாணம். ஓ விளம்பரத்துக்கு ஏதாவது தேவைன்னா அவங்கள கூப்பிடுவாங்க, நீங்களும் போய் எல்லா நேரத்தில் இந்த மாதிரி வர்றது இல்லையா? அப்போ வருங்காலத்தில் எந்த தொழில் தான் பண்ண ஐடியாவா? வேறு ஏதாவது தொழில் பண்ண ஐடியா இருக்கா? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது வேலை கொடுத்த வேலைக்கு போவோம். ஓ வேலை கொடுத்த வேலைக்கு போய். சரி சரி. ஏதாவது வேலை மாறி மாறி செய்துட்டே இருக்கணும் என்ன? மாறி மாறி புதிய புதிய வேலைகள் செய்யணும். இந்த தொழிலை இனி வருங்காலத்தில் இதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லான்னா அந்த காலத்தில் செய்தாங்க. இப்போ சினிமா அது இதுன்னு வந்ததுனால தொழில் பாதிக்கப்பட்டு அப்படி தானே? முன்னால் எனக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நிறைய ஆட்கள் கூடி வந்து பார்ப்பாங்க, காசு நிறைய கொடுப்பாங்க. இப்போ யாருமே கண்டுகொள்ளது இல்லை. உங்களை இவ்வளோ தூரம் வந்தவரை யாருமே ஒன்றுமே பார்க்கவும் இல்லை, ஒன்றும் தரவும் இல்லை. அதுதான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டேன். சரி செய்தியை முடிக்கலாமா? சரி ஒரு செய்கை காட்டுங்க. ஓகே, உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும்.